Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நம்ம டபுள் மாய்ஸ்டர் வீட் சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி டபுள் மாய்ஸ்டர் வீட் சாக்லேட் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து அந்த ட்ரைனஸ்ஸு இதில் இருக்காது. நல்ல மாய்ஸ்டராக ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். இது பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கும். பாருங்கள் எப்படி இவ்வளோ மாய்ஸ்டராக இருக்குது பாருங்கள். கேக்கு அவ்வளோ சாஃப்டாக வந்தது. அதுவும் நம்ம கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யுது நாம் பார்க்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டில் அரைக்கிற கோதுமை மாவு தான். ஸோ அதை எடுத்துக்கிறேன் 1 கப்பு. நெக்ஸ்ட்டு 1/4 கப் கொக்கோ பவுடர், இதுவும் நாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண உடனே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடா. இது வந்து நான் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இதில் லைம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் லைம் நம்ம ஆட் பண்ணும்போது எப்போவுமே அந்த சாஃப்ட்னஸ் இன்னும் நமக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால் பேக்கிங் சோடா கம்மியாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன இந்த கட்டிகள்லாம் இருந்தால் கூட நமக்கு அது ஸ்ட்ரெயின் ஆகிடும். அதுக்காக எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து ஜலிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். அதான் லிக்விடாக நமக்கு என்னென்ன தேவைன்றது. 1/4 கப் ஆயில் எடுத்துக்கிறேன். அதாவது வாசனை இல்லாத எந்த ஆயிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இது நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தயிர் வந்து 1/2 கப் எடுத்துக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து தயிர் இல்லைனா 2 எக் இதுக்கு பதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் எண்ணெய்க்கு பதில் பட்டரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ சுகர் வந்து 3/4 கப் இது சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் இன்னும் கூட 1/4 கப் ஈக்குவலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம மிக்ஸி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இதுவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்காக நான் 1/2 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். அதோட 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதில் காஃபி பவுடர் ஆட் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு வந்து காஃபி ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கொக்கோ பவுடர் இன்னும் ஒரு 3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அந்த கலரிங் அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். நம்மளோட எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸோட அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த லிக்விடை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த கட்டிகள் இல்லாமல் நமக்கு பேட்டர் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கணும். அதனால் ஒரு விஸ்கரோ இல்லை ஸ்பேட்டிலாவோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த காஃபி மிக்ஸரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போது நம்மளோட பேட்டர் வந்து நல்லா திக்காக தான் இருக்குது. 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அப்புறம் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பேட்டர் பாருங்கள் திக்காக இருக்கிறதுனால முதல்ல நான் ஒரு 1/2 கப் மில்க் ஆட் பண்ணேன். அது எனக்கு போதலை, அதனால் திரும்ப ஒரு 1/2 கப் ஆட் பண்ணேன். ஸோ டோட்டலாக எனக்கு 1 கப் மில்க் தேவைப்பட்டது. நீங்கள் வந்து அந்த மாவை பொறுத்து அதனால் கிராஜுவலாக ஆட் பண்ணி பாருங்கள். நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கணும் பேட்ரு. ஏன்னா இது வந்து நம்ம ஆர்டினரியாக கேக் செய்யும்போது கொஞ்சம் பேட்ரு திக்காக தான் இருக்கும். ஆனால் இது வந்து டபுள் மாய்ஸ்டர்ன்ற தொட்டு அதை விட கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும். அதுக்கு ரொம்ப வாட்டரியாக இல்லை, பட் எப்போது நம்ம பண்ணுறதை விட இந்த பேட்ரு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில். ஓகே, நான் ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெசல், அதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த பேட்ரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஏர் பபிள்ஸ்லாம் நல்லா ரிலீஸ் ஆகணும். ஓகே, டேப் பண்ணி விட்டாச்சு. நான் ஆல்ரெடி குக்கர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 மினிட்ஸ். அதில் நாம் பேட்டரை வச்சிடலாம். வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நம்ம 35 to 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். இப்போ நம்மளோட பேட்டரை குக்கரில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது 35 to 40 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிம்மில் தான் வைக்கணும். ஓகே, நம்ம இந்த கேக் டெக்கரேட்டிங்காக இந்த சாக்லேட் கனாஷ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி 1/2 கப் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் இது கரெக்டாக நான் 1 லேயர் தான் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு 1/2 கப் தான் எடுத்தேன். நீங்கள் வேணால் 3/4 கப் கூட எடுத்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர், இது பெரிய ஸ்பூன், இது 2 ஸ்பூனுக்கு ஈக்குவலாக இருக்கும். கொக்கோ பவுடர் எடுத்தேன். அடுத்தது இதில் 1/2 ஸ்பூன் ப்ளைன் ஃப்ளோர், அதாவது வந்து ஒன்று மைதாவோ இல்லை கோதுமை மாவோ எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவும் 1 ஸ்பூனுக்கு ஈக்குவல் இது. ஓகே, நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் இதோட நான் ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணுறேன்.
இது உங்கள் டேஸ்ட்டை பொறுத்தான். நீங்கள் இன்னும் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்கன்னா இது வந்து பாலுக்கு ஈக்குவலாக 1/2 கப் நீங்கள் சுகர் கூட எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை பாயில் பண்ண போகிறோம். இதுக்காக பட்டர் நான் ஒரு 2 க்யூப்ஸ் எடுத்தால் தான் ஒரு ஃபிங்கர் சைஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நம்ம பாயில் பண்ண நல்லா திக்காக வரணும் அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த டைமில் நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பட்டர் ஆட் பண்ணி அதை கரையிற வரைக்கும் தான் நம்ம வைப்போம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக நல்லா அந்த கன்சிஸ்டன்சி திக்காக வந்த பிறகு பட்டர் ஆட் பண்ணுங்கள். பாருங்கள் ஆட் பண்ண உடனே எவ்வளோ நல்லா திக்காக வந்துருச்சு. இது நம்ம இந்த ஸ்டேஜ் போதும். நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஆறி வரும்போது ரொம்ப திக்காக இருக்கும். பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது. இது நான் ஒரு லேயருக்கு தான் அப்ளை பண்ண போகிறேன் கேக்கில். ஸோ நான் டாப் லேயருக்கு வந்து டார்க் சாக்லேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு பிடிக்கும். அதனால் நீங்கள் 2 லேயருக்குமே கூட இந்த சாக்லேட் கனாஷே சிரப்பே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான். இந்த டாப் லேயருக்காக நான் ஒரு 5-6 பீசஸ் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது அமுல் தான் இது எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நான் ஜஸ்ட் வந்து இந்த குக்கரில் வந்து நம்ம கேக் வச்சோம் இல்லையா, அது மேலேயே நான் ஜஸ்ட் அப்படியே வச்சுட்டு அந்த ஹீட்லேயே அது மெல்ட் ஆகட்டும்னு. இல்லை நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அடியில் சுடுதண்ணியும் மேலே சாக்லேட் பவுல் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நான் அப்படியே வச்சு ரெடி பண்ணிட்டேன். நம்மளோட 2 சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நாம் கேக் வெந்துடுச்சான்னு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு நைஃப் விட்டு செக் பண்ணலாம். ஓகே பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ நல்லா வெந்து வந்துருச்சு. இது எனக்கு 55 மினிட்ஸ் எடுத்தது டைமிங். ஸோ நீங்கள் வைக்கிற பாத்திரத்தை பொறுத்தும் அந்த மெஷர்மெண்ட்டை பொறுத்தான் டைமிங். ஆனால் நீங்கள் 35 to 40 மினிட்ஸ்லேருந்து செக் பண்ண பாருங்கள். இதோட பேக் சைடெலாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா தீஞ்சு போகாமல் நல்லா அழகாக இருக்குது ஸ்ட்ரக்சரு. ஓகே, இப்போ நாம் மேலேயும் கேக் நல்லா வெடித்து வந்திருக்கு. எப்போவுமே இந்த கேக் நல்லா வெடித்து வரும்போது அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸ்ட்ரக்சரும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நாம் இதை 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் தான் நான் வந்து இந்த சாக்லேட் சிரப் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, கொக்கோ பவுடர் வச்சு கனாஷே, அது நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணி இந்த ஃபஸ்ட் லேயரை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதாவது மிடில் லேயர். நான் 2 லேயர் தான் கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே எனக்கு அதிகமாக இருந்தது இந்த சிரப்பு. ஸோ இது 2 லேயருக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் மேலே வந்து டார்க் சாக்லேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இது நல்லா நாங்கள் ஃபுல்லாகவே இதை யூஸ் பண்ணிட்டோம். அதனால் ஃபுல்லாக சைட்லலாம் நல்லா அது அப்படியே அந்த சாக்லேட் கனாஷு ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்து பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ நாம் இதை அப்ளை பண்ணியாச்சு. இப்போது அந்த டாப் லேயரை நம்ம அந்த கேக் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு டார்க் சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம டாப் லேயருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நாம் ரெடி பண்ணி வச்ச டார்க் சாக்லேட் சிரப் வந்து டாப் லேயரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லெவல் பண்ணி விட்டுக்கலாம். நாங்கள் ப்ரெட் நைஃப் வச்சு தான் லெவல் பண்ணி விடுறோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஓரளவுக்கு லெவல் பண்ணிட்டோம். அதை கேக்கை சுற்றி பாருங்கள். அந்த கனாஷே சிரப் வந்து எவ்வளோ சூப்பராக அப்படியே வெளியே வந்திருக்கு. ஏன்னா நிறைய ஆட் பண்ணோம். ஸோ டாப் லேயர் நம்ம வைக்கும்போது அந்த சிரப்லாம் மோஸ்ட்லி வெளியே வந்துருச்சு நிறையாவே. ஏற்கனவே கேக் ரொம்ப மாய்ஸ்டராக இருந்து இன்னும் நம்ம இந்த சிரப்லாம் ஆட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக அந்த டேஸ்டியாக பாருங்கள். ஓரளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் கேக்கு. ஸோ இதை வந்து நமக்கு மேலே அந்த சாக்லேட் சிரப் கையெல்லாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த சாக்லேட்லாம் ஃப்ரீஸ் ஆகும். அது மெல்ட் ஆகி கையெல்லாம் ஒட்டாது ஓரளவுக்கு. ஓகேனா ரொம்ப ஃப்ரீஸ் பண்ணால் கேக்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும். நமக்கு ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் கேக்கு. ஓகே பாருங்கள், சுற்றியுமே நல்லா அந்த கேக்கை சுற்றி ரொம்ப நல்லாவே அந்த சாக்லேட் சிரப்பு அப்புறம் டார்க் சாக்லேட்டுக்கு சிரப் எல்லாமே ஒன்றா கலந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்து பார்க்குறதுக்கு. இப்போ நம்மளோட ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. நம்மளோட கேக் வந்து கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக சரி டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நாம் இந்த கேக்கை கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கேக் கட் பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக நமக்கு கட் பண்ணி அந்த பீஸ் நல்லா கையில் வந்தது. அதுவும் இல்லாமல் அந்த கட் பண்ணி எடுத்த பீஸ் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவாக இருந்தது. ரொம்ப எம்மியாக இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா மாய்ஸ்டராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக அந்த ஜூஸியாக இருக்குது கேக் பார்க்குறதுக்கு. ஸோ சாப்பிட்றதுக்கும் அப்படி தான் ரொம்ப எம்மியாக இருந்தது, டேஸ்டியாக இருந்தது. இது கோதுமை மாவு தான் பண்ணதுன்னு சொல்லிட்டு யாருமே நம்ப முடியாது. அவ்வளோ ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. பாருங்கள் அந்த கேக்கோட உள்ள ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்கள். நீங்களே பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக எம்மியாக அந்த ஜூஸியாக இருக்குது பாருங்கள் கேக். அவ்வளோ மாய்ஸ்டர், அதான் டபுள் மாய்ஸ்டர் கேக் நம்ம சொல்கிறோம். ஸோ ரொம்ப சூப்பராக அந்த சென்டர் எல்லாமே
உள்ள ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்து பார்க்கறதே அட்ராக்டிவாக. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கோ இல்லை வெளில யாராவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இது பாருங்கள், கட் பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டாக வந்தது. ஸோ பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. டபுள் மாய்ஸ்டு சாக்லேட் வீட் கேக் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி எம்மியான டேஸ்டியான கேக்கை வீட்டில் செஞ்சு அசத்துங்க, எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி நான் கேக் குறித்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்ல போகிறேன். அதாவது என்னென்னா, நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்காக குக்கரோ இல்லை எந்த வெசலோ யூஸ் பண்ணும்போது நம்ம சால்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த சால்ட்டில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதாவது ஒரு இன்ச் லேயர் வரணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ நாங்களும் அப்படி தான் யூஸ் பண்ணோம். ஆனால் அந்த கேக்கோட டேஸ்ட் வந்து முதல்லலாம் அது தெரியல. ஏன்னா அந்த நம்ம ரீயூஸ் பண்ணுற தொட்டு அந்த சால்ட்டில் நமக்கு மேபி அந்த ரியாக்ஷன் எதாவது இருக்குமான்னு தெரியல. அதனால் கேக் வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்து அதனால் சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி இருந்தது. அப்போ நாங்கள் நினச்சோம், ஓகே இது பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறதோட தான் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் ஒரு டைம் வந்து நாங்கள் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்தோம். ஆனால் அப்பவும் கேக் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் மேபி இந்த சால்ட்டால் இருக்கும்ன்ட்டு. ஸோ அப்புறம் இப்போலாம் நாங்கள் சால்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் அந்த குக்கர்லேருந்து ஜஸ்ட்டு கம்மி, அந்த குக்கரே தெரியும் அந்த அளவுக்கு தான் நாங்கள் சால்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் பேக் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் மேபி அந்த மாதிரி டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா கேக்கில் அந்த சால்ட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த குக்கரோட பாட்டம் வந்து க்ளோஸ் ஆனால் போதும், அந்தளவுக்கு போதும். ரொம்ப யூஸ் பண்ணால் அந்த டேஸ்ட் மாறுது. ஓகே, இதை நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.